ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த் மோட்டோ தரப்புலேருந்து புது வரவா மோட்டோ E32s அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கா? அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரெட்மி ரியல்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஆல்ரெடி ரெட்மி 10A அண்ட் ரியல்மி C31 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் விட இந்த மோட்டோ E32s அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கா? இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு? எல்லாத்தையும் வாங்க டீட்டெயிலாக வீடியோவில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டோ E32s ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க பேக் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஷீட் டீட்டெயில்ஸை இப்போ உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி 10A, ரியல்மி C31 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இது பெட்டராக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த மோட்டோ E32s ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி மோட்டோ சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ரொம்பவே அல்ட்ரா ஸ்லிம்மான ஒரு டிசைனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி மோட்டோ தரப்புலேருந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய weight and thickness பாத்தீங்கன்னா 185 கிராம்ஸ்க்கான weight and 8.49 mm கான thickness-ஓட தான் இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் thickness அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் weight கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டடான ஒரு ஸ்மார்ட் போனை தான் இந்த ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணது, இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் தான் உண்மையிலே ரொம்பவே நல்லா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபினிஷோட இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. பேக் சைட் மெட்டீரியல்லாம் பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க அப்படினாலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைட் ஃபினிஷ் கிளாசி ஃபினிஷ்ல கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனுடைய லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக்கோட இந்த ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா லுக் எனக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுமே பார்க்கும்போது இங்க இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா இருந்தாலும் செல்ஃபி கேமராவுக்கான நாச் இங்க பஞ்சுவல் டைப்லயே கொடுத்திருக்காங்க. யூசுவலா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி நிறைய பேர் வாட்டர் டிராப் ஸ்டைல்ல தான் கொடுப்பாங்க. பட் இவங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சுவல் டைப்ல இந்த செல்ஃபி கேமராவுக்கான நாச் கொடுத்துருக்கிறது கண்டிப்பா எனக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல IP52க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான ஒரு சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ள வந்துடும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இதில் 6.5 இன்ச்சஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் 500 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது போக டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக பாண்டா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளேல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷூர். பட் இந்த பிரைஸ் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்கிறது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி லைஃப்க்காக இதுல 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருந்தாலும் இன் பாக்ஸ்ல நமக்கு 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ல சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க தனியா தான் அந்த சார்ஜரை கடையில காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை மட்டும் அவங்க பாக்ஸ்லேயே 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். பட் இப்போதைக்கு 5000 mAh அண்ட் 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி பேக்கப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க Mediatek ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Mediatek Helio G37 அப்படின்ற ஒரு என்ட்ரி லெவலுக்கான ஒரு கேமிங் சிப்செட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதில் கண்டிப்பாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு பெரிய லெவல் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் பேசிக்கான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்துக்க முடியும். பேசிக்கான கேம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் போன்ல ப்ளே பண்ணிக்க முடியும். அப்படின்னாலும் பெரிய லெவல்ல கொஞ்சம் ஹை கிராபிக்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த அளவுக்கு நம்மளால ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியாது. அதனால கேமிங் சென்ட்ரிக்கா கண்டிப்பா இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் போனை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நார்மல் யூசேஜ்க்கு கண்டிப்பா இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகே தான். அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கான கனெக்டிவிட்டி, Wi-Fi 5 கான சப்போர்ட் அண்ட் LPDDR4X கான RAM டைப் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செக்மெண்ட் பக்கம் வந்தோம்னா இங்க ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுவே பேக் சைட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு
பிரைமரி கேமரா இருக்கு. அது போக 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் போனுடைய ரியர் கேமராவை நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா இப்போ இதுக்கு மேல ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல மேக்ஸிமம் டியூல் கேமரா சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல. இப்பலாம் அதை பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ட்ரிபிள் கேமரா அப்படின்றது ஓகே, ஒரு நல்ல டீசென்டான ஃபீச்சர் தான். பட் கண்டிப்பா கேமரா சென்ட்ரிக்கா இது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாலாம் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு ஆவரேஜான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பா கொடுக்கும், அதுல டவுட் இல்ல. பட் கேமராவுடைய ஃபீச்சர் வைஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓகேவான கேமரா ஃபீச்சர் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு, 3.5mm கான ஜாக் இருக்கு, Android 12க்கான ஒரு அப்டேட்டட் OS ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவுமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் அவங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல இன்னும் Android 12க்கான அந்த அப்டேட்டட் OS கொடுக்க ஆரம்பிக்கல. பட் இவங்க அப்டேட்டட் Android 12க்கான OS ஓட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வரதும் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் போனுக்கு 2 வருஷத்துக்கான Android அப்டேட் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி Motorola அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில Android 12க்கு அடுத்து 13, 14 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம அப்டேட் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் எக்ஸாக்ட்டா என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன RAM வேரியன்ட் கொடுத்திருக்காங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல பேஸ் வேரியன்ட்டா 3GB RAM 32GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியன்ட்டை 9000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 4GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியன்ட்டை 10000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் தான் இப்போ மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் போனை இப்போதைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Redmi Realme மாதிரியான பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஸ்மார்ட் போன் இருக்கு. உதாரணத்துக்கு Redmi கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா Redmi 10A அண்ட் Realme கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா Realme C31 அப்படின்ற ஸ்மார்ட் போன் எக்ஸாக்ட்டா இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன்ஸை விட எந்த அளவுக்கு இந்த Moto E32s அப்படின்ற ஸ்மார்ட் போன் பெட்டரான ஸ்மார்ட் போனா இருக்கு, இல்ல அந்த ஸ்மார்ட் போன்ஸ் பெட்டரான ஸ்மார்ட் போனா இருக்கா? இப்போ இந்த 3 ஸ்மார்ட் போன்ல நம்ம எந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் Moto E32s, Redmi 10A அண்ட் Realme C31 விட கொஞ்சம் பெட்டராவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க Redmi 10A இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல 6.53 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே, 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருந்தாங்க. அது போக 5000 mAh பேட்டரி, 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான். Mediatek Helio G25க்கான சிப்செட், 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 13 மெகா பிக்சலுக்கான சிங்கிள் ரியர் கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 3+32GB வேரியன்ட் 8500 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Redmi 10A இப்போதைக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது Moto E32s விட ஒரு 500 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Redmi 10A இருந்தாலும் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே Moto E32s விட இந்த Redmi 10A ல நமக்கு கம்மியா தான் இருக்கு. டிஸ்ப்ளேல Moto E32s 90 ஹெர்ட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 15 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. Helio G37 அப்படின்ற இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் இருக்கு. அண்ட் கேமரா செட்டப்பும் கொஞ்சம் பெட்டராவே நமக்கு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Redmi 10A விட இங்க Moto E32s என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸா இருக்கு. அதே மாதிரி Realme C31 அந்த ஸ்மார்ட் போன் பார்த்தோம்னாலும் 6.52 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்ப்ளே, 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், Unisoc T612 அப்படின்ற சிப்செட், 5000 mAh பேட்டரி வித்தவுட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அண்ட் 5 மெகா பிக்சல் செல்ஃபி, 13+2+0.3 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான ஒரு ஃபீச்சரோட 9000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் Realme C31 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனும் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அஃப்கோர்ஸ் ஸ்பெக்ஷீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Realme C31 விடவுமே இந்த Moto E32s தான் நமக்கு ஸ்பெக்ஷீட் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெக்ஷீட்டை தாண்டி மொபைலுடைய டிசைன் லுக்னு பார்க்கும்போதுமே Redmi 10A அண்ட் Realme C31 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது Moto E32s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் லுக் வைஸ் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கு. அந்த வகையில இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸை பார்க்கும்போது Redmi Realme விட Moto இங்க பெட்டரான சாய்ஸா ஒரு பெட்டரான ஸ்மார்ட் போனா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. மற்றபடி இந்த வீடியோல நாம இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல எது பெட்டரான ஸ்மார்ட் போனா தோணுது? நீங்க இந்த 3 ஸ்மார்ட் போன்ல எதை சூஸ் பண்ணுவீங்க? மோட்டோவா, ரெட்மியா, ரியல்மியா? உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.